தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தற்போது தொடங்கி பெய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக அக்டோபர் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் துவங்கியது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது இயல்பை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது இயல்பை விட குறைவா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களாக தமிழகத்தை பொறுத்தவரை பரவலாக ஓரிரு மாவட்டங்களில் மட்டும் கன முதல் மிக கனமழை வரை பதிவாகி வந்தது. இந்த நிலையில் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடற்கரையொட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் உருவாகி இருக்கின்றது. இது இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி அதே பகுதியில் நீடிக்கிறது. இது மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு கன முதல் மிக கனமழை ஓரிரு மாவட்டங்கள்ல பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தென் மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை காலை முதலே வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனே காணப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியா நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை முழுவதுமே தற்போது ஒரு மாதிரி பனி சூழ்ந்த மேகமூட்டத்தோடு காணப்படக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் அருண் நேரலையில் காண்பித்து வருகிறார். காலை முதல் சென்னையில் பரவலாக ஓரிரு இடங்கள்ல லேசான சாரல் மழை பெய்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது வரை வானம் அந்த மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. ஓரிரு இடங்கள்ல மேகம் சூழ்ந்த நிலையிலும் இருந்து வருகின்றது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை தற்போது குளிர் ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் வெயில் இன்னும் காட்டவே இல்லை. மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அப்படிங்கிறது சென்னைக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது சென்னையை பொறுத்தவரை ஒரு குளிர்ச்சியான சூழல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்து வருகிறது. வேலைக்கு செல்லக்கூடியவங்க கூட தற்போது குளிர்ல நடுங்கியபடியே செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட மணி 10 ஆகக்கூடிய நேரங்கள்லயுமே மக்கள் இந்த குளிர்ல நடுங்கியபடிதான் தங்களுடைய தற்போது அவர்களுடைய அன்றாட வேலைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை கடந்த ஓரிரு நாட்களாக மறுபடியும் தீவிரமடைய தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படலாம். ஏன்னா அந்த வகையில் தமிழகத்தில் இந்த வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து மிக கனமழை வரை ஓரிரு மாவட்டங்கள்ல பதிவாகின்றது. குறிப்பா உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிதமான மழை தான் தொடரும் அப்படின்னு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. அந்த வகையில் தொடர்ச்சியா அந்தந்த மாவட்டங்கள்லயும் மிதமான மழை பதிவாகி வருகிறது. எப்பயுமே அக்டோபர் வடகிழக்கு பருவமழை வந்துடுச்சு அப்படின்னாலே சென்னைக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அது குறிப்பா டிசம்பர் மாதத்துல அதிகப்படியான பயம் மக்களிடையே இருந்து வரும். ஏன்னா டிசம்பர் மாதம் வந்துட்டா புயல் எப்போ வரும், வெள்ளம் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே மக்கள் இருந்து வருவாங்க. அந்த வகையில தற்போது அடுத்து 21ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வங்கக்கடல் பகுதியில உருவாகக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறும் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா வலுப்பெறுமா அப்படிங்கறது இன்னும் கணிக்கவில்லை. சப்போஸ் அந்த புயலா வருந்தா இன்னும் மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களிலுமே தற்போது ஓரிரு இடங்கள்ல சாரல் மழையும் இடைவிடாமல் மிதமான மழையும் தொடர்ந்து வருகிறது. இன்று காலை 10 மணி வரை இந்த மாவட்டங்கள்ல 23 சென்னை உள்ளிட்ட 23 மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஓரிரு இடங்கள்ல மட்டுமே தற்போது பெய்து வருகின்றது. இருப்பினும் சென்னையை பொறுத்தவரை இன்று மாலை அல்லது இரவு நேரங்கள்ல ஒரு கனமழை அல்லது மிக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அளவிற்கு சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. தற்போது இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மட்டுமே தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் இன்றைய தினம்
மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக நாளை முதல் 23ஆம் தேதி வரை ஓரிரு மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதாக இந்திய வானிலை ஆய்வு மையமும் கணித்திருக்கின்றாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் பாம்பன்ல 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. இருப்பினும் மற்ற மாவட்டங்கள்லயுமே மழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருந்து வருகின்றது. புதுவை, காரைக்காலை பொறுத்தவரையிலையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், கனமழைக்கான ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்க்கு மேல மக்கள் வெளியில போறவங்க பாதுகாப்பா செல்லணும், எப்போதும் கொடையை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதா ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வருகிறது. இன்று மாலைக்கு பிறகு சென்னையில் அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இருப்பினும் மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். குறிப்பா இந்த காலை நேரங்கள்ல வானம் மேகமூட்டத்துடன் தான் காணப்பட்டு வரும். அதே போன்ற ஒரு குளிர்ச்சியான சூழல் அப்படிங்கிறது இந்த பகுதியில இருந்து வரும். அடுத்தடுத்து தமிழகத்தை பொறுத்தவரையில காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதின் காரணமாக இன்னும் மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் இன்னும் அதிகப்படியான மழையை நாம் எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய ஒரு காலமாக பார்க்கப்பட்டு வருகிறது. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளுக்கு அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய ஒரு பருவ காலம் அப்படிங்கிறது வடகிழக்கு பருவமழையா பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாத இறுதியிலோ அல்லது ஜனவரி மாத பாதியில் 2வது வாரத்திலோ வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் இருந்து முழுவதுமான விலகிவிடும் அப்படிங்கிறது ஏற்கனவே நாம் கணக்கிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். இருப்பினும் இந்த 3 மாதங்கள்ல மட்டும் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 55% மழைப்பொழிவை தரக்கூடிய காலமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்த மழைப்பொழிவை எதிர்பார்த்து அதிகப்படியான மக்கள் இருக்கக்கூடிய நிலையிலும் ஏதேனும் ஒரு மாவட்டத்திற்கு அதிகப்படியான பாதிப்பு இருக்குமா அப்படிங்கறதும் இருப்பது. குறிப்பா சென்னையை பொறுத்துக்கிட்டா வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல அதிகப்படியான முன்னெச்சரிக்கை எடுக்கப்படும். அதிகப்படியான மழைப்பொழிவும் சென்னைக்கு இருக்கும். அந்த வகையில் டிசம்பர் மாதத்துல மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருந்தாலும் நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை இயல்பை விட குறைவாக மழைப்பொழிவு பதிவாகும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கும் அதே போன்று தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்குமே அதிக மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. மற்ற உள் மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான மழைக்கு, மிக கனமழைக்கான வாய்ப்பு அப்படி எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மதியத்திற்கு பிறகு சென்னையில் மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. காலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது.